தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது மார்க் நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 26 முதல் 34 வரையில திருவாக்கியங்கள். குறிப்பாக கடைசியில் 33, 34. அவர்களது கேட்டறியும் திறமைக்கு ஏற்ப அவர் இத்தகைய பல உவமைகளால் இறை வார்த்தையை அவர்களுக்கு எடுத்துரைத்து வந்தார். உவமைகள் இன்றி அவர் அவர்களோடு பேசவில்லை. ஆனால் தனிமையாக இருந்தபோது தம் சீடர்களுக்கு அனைத்தையும் அவர் விளக்கி சொன்னார். நாம் பார்க்கின்றோம், கேட்டறியும் திறமைக்கு ஏற்ப அவர் மக்களுக்கு சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். அன்பாவதில் இயேசு சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற விதங்கள், அப்போஸ்தலருக்கு கற்றுக் கொடுக்கின்ற விதங்கள், பெற்றோராகிய நீங்கள் நானும் இதை நாம் கடைபிடித்தாலே போதும். பிள்ளைகளுக்கு புரியும் வண்ணமாக, கேட்டறியும் விதமாக, அவர்கள் புரிந்து கொள்ளும் வண்ணமாக நாம் பிள்ளைகளுக்கு நாம் ஒவ்வொன்றும் நாம் கற்றுக் கொடுக்கிற சமயத்தில் நிச்சயமாக அர்த்தத்தை புரிந்து கொள்வார்கள். இந்த காலகட்டத்தில் இது அவருடைய கேட்டும் திறமைக்கேற்ப நாம் கற்றுக் கொடுப்பதில்லை. மாறாக நம்முடைய கருத்துக்களை போட்டு நாம் திணிக்கின்றோம். நம்முடைய கருத்துக்களை போட்டு திணிக்கிற சமயத்தில் பாதிப்பு அவர்களுக்கு மட்டுமல்ல, நமக்கும் அங்கு பாதிப்பு ஏற்படுகிறது நாம் பார்க்கின்றோம். ஒரு காலகட்டத்தில் கேட்டுக்கொண்டிருப்பார்கள், ஒரு வறண்ட பருவம் வருகிற சமயத்தில் நம்ம எதிர்த்து போவார்கள். எதிர்க்கிற சமயத்தில் இதோ நமக்கு ஏற்படுற வேதனைகள், அதே சமயத்தில் அவர்களும் அந்த உணர்வற்ற நிலையில் போகின்ற ஒரு நிலைகளும் அங்கு ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. அப்போ என்ன செய்ய வேண்டும்? கேட்டறியும் திறமைக்கு ஏற்றபடி அவர்கள் எடுத்து சொல்ல வேண்டும். தூயாவின் செயல்பாடு, அதான் தெய்வீக ஞானம். அந்த ஞானம் இருக்கிற சமயத்தில் இதோ இந்த மகன் இப்படி பேசுகின்றான், அப்போ இவன் புரிந்து கொள்ளும் வண்ணமாக எப்படி நான் சொல்ல வேண்டும்? இறைசனில் பெற்றோர்கள் நீங்கள் போய் வேண்டுகிற சமயத்தில் நிச்சயமாக தெய்வம் பெற்றோருக்கு வெளிப்படுத்தி கொடுப்பார். அதுக்கேற்றபடி பிள்ளைகளை உங்களால் என்ன செய்ய முடியும்? வழி நகர்த்த முடியும், உங்களால் வளர்த்தி கொண்டு வர முடியும். அவன் எப்பேற்பட்ட நம்பிக்கையற்ற நிலையில் இருந்தாலும் சரி, அவனுக்கு உங்களால் கற்றுக் கொடுக்க முடியும். அந்த சமயத்தில் அவர்கள் வருவார்கள். தனிமையில் கேட்கின்ற பொழுது நீங்களும் நல்ல ஆரோக்கியத்தோடு அவருடைய சந்தேகத்தை உங்களால் தீர்த்து கொள்ள முடியும். அன்பார்ந்தவர்களே, இறைசு மன்றாடுவோம். ஆண்டவரே, இதோ என் பிள்ளைகள் புரிந்து கொள்ளும் வண்ணமாக, அவருடைய விசுவாச வாழ்க்கை விட்டு போகாமல் அதில் நிலைத்து நிற்கும் வண்ணமாக எவ்வாறு நாங்கள் அவளை வளர்த்தி கொண்டு வர வேண்டும், அந்த கேட்டும் திறமைக்கு ஏற்றபடி கற்றுக் கொடுக்குள்ள வரத்தை எனக்கு தாரும் ஆண்டவரை சொல்லிக் கொண்டு பெற்றோர்கள் நீங்கள் மன்றாடுங்கள். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நலமனாய தெய்வமே, இதோ பெற்றோராகிய நாங்கள், மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய நிலையில் இருக்கிற நாங்கள், மற்றவருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டும் அவர்கள் கேட்டறிகின்ற திறமைக்கு ஏற்றபடியே உம்முடைய இறையாட்சி விழுமங்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபையை தந்துள்ளும். தூய ஆவியின் அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பி அதுக்கேற்றபடி எங்களை வழிநடத்தியுள்ளும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.